அனைவருக்கும் வணக்கம். இப்போ விஷாத் பூர்வார்ட் பேப்பர் 1 லெசன் 2 இதுல இஆர்சி பார்க்கலாம். லெசன் 2 மெஹமான் சே பகவான் பச்சாயே. இதுல ஃபர்ஸ்ட் இஆர்சி, அதுக்கு முன்னாடி டைட்டில் பாருங்க. சப்ரசங் வியாக்கியா कीजिए. फर्स्ट वन, लेकिन मुझे दुख है कि मैं स्वयं तुम्हें यहाँ न आने की सलाह लिख रहा हूँ. ஆனா எனக்கு இதுல வருத்தம் என்ன அப்படின்னா, நானே உன்னை இங்க வர வேண்டான்னு உனக்கு அறிவுரை சொல்லி எழுதிட்டு இருக்கிறேன். मैं अपने बड़े से बड़े स्वार्थ के लिए भी நான் என்னோட மிகப்பெரிய சுயநலத்துக்காகவும் துமாரா அஹித் நஹி சோச் சக்தா உனக்கு தீங்கு நினைக்க முடியாது. சந்தர்ப்ப பாருங்க, யாரு சொன்னாங்க, எந்த சூழ்நிலையில அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த சொல்லப்பட்டிருக்கிற லைன்ஸ் எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குங்கிறது சொல்லணும். एक प्रसंग हास्य व्यंग्य लेखक गोपाल प्रसाद व्यास द्वारा रचित मेहमान से भगवान बचाए नाम के पाठ से है. இந்த வார்த்தைகள் நகைச்சுவை மற்றும் நகைச்சுவை எழுத்தாளர் கோபால் பிரசாத் வியாஸ் அவர்களால் இயற்றப்பட்ட மெஹமான் சே பகவான் பச்சாயே அப்படிங்கிற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. सामाजिक समस्याओं को लेकर आपके हास्य लेख சமுதாயத்தோட பிரச்சனைகளை எடுத்து உங்களுடைய இந்த நகைச்சுவையான எழுத்து படே சுட்டீலி ஹோத்தே ஹை. அதாவது சொசைட்டியோட பிரச்சனைகளை எடுத்து தாங்கள் எழுதியுள்ள இந்த நகைச்சுவை எழுத்தானது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கின்றன. தங்களது எழுத்துக்கள், அதாவது நகைச்சுவை உணர்வோடு கூடிய எழுத்துக்கள் சமுதாய பிரச்சனைகளை பற்றி புத்திசாலித்தனமாக கையாண்டிருக்கின்றன. इस लेख में मेहमानों को भगाने के तरीकों पर हास्यपूर्ण ढंग से प्रकाश डाला गया है. இந்த படைப்பில், இந்த எழுத்தில் விருந்தினர்களை எப்படி விரட்டுவது அப்படிங்கிறதுக்கான அந்த வழிமுறைய ரொம்ப நகைச்சுவையோட இங்க வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறார். வியாக்கியா ஆஜ்கல் அதிதி சத்கார் காயப் ஹோ கயா ஹை. இன்னைக்கு விருந்தோம்பல், அதாவது அதிதி சத்கார் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிருக்கிறது. கியோங்கி, ஏனென்றால் ஷஹரி ஜீவனியுமே, நகரத்து வாழ்க்கையில கிசிக்கோ சமய நகி, யாருக்குமே நேரம் கிடைக்கிறது. इसमें लेखक दिल्ली को देखने की इच्छा रखने वाले, இதுல ரைட்டர் தில்லியை பார்க்க விரும்புற ஒரு एक दोस्त को, ஒரு நண்பனுக்கு यही लिखते हैं, இதுதான் எழுதுறாரு. என்னன்னா कि दिल्ली में महामारी और हैजा चल रही है. தில்லியில கொடிய அம்மை மற்றும் காலரா பரவிட்டு இருக்குது. मौसम भी बहुत खराब है, சீசனும் ரொம்ப மோசமாக இருக்கிறது. लेकिन इस समय, ஆனா இந்த நேரத்துல तुम्हें यहाँ आने तुम्हें यहाँ न आने की सलाह लिख रहा हूं. ஆனா இந்த நேரத்துல நான் இங்க உன்னை வர வேண்டான்னு அறிவுரை சொல்லி எழுதிட்டு இருக்கிறேன். இஸ்மே முஜே துக்கி ஹை, எனக்கு இதுல வருத்தம் தான் இருக்குது. கியோங்கி, ஏனென்றால் மை துமாரா அஹித் கர்னா நஹி சாத்தா, நான் உனக்கு தீங்கு ஏற்படுறத விரும்பல. इसलिए मेरी सलाह है कि अब दिल्ली के आने का विचार छोड़ दो. इसलिए அதனால என்னோட யோசனை என்னன்னா, இப்ப தில்லிக்கு வர்ற நினைப்ப விட்டுரு. இதுதான் இந்த இஆர்சியோட விளக்கம். அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஸ்டின்.
हम हमारे घर में घुसते ही बच्चों को अपना भतीजा बना लेंगे. நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு நம்ம குழந்தைங்களையே अपना भतीजा लेंगे. தன்னோட சகோதரி மகனா ஆக்கிக்கிடுவாங்களா? ஆமா. நம்ம வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு நம்ம குழந்தைங்களையே அண்ணன் அதாவது சகோதரியின் மகனாக மாத்திருவாங்க. हमारे माँ के पहले ही हमारी माँ के पहले ही झुककर चरण छू लेंगे. முதல்ல நம்ம அம்மாவோட கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. और नौकर को इस अधिकार से हुकुम देंगे. அதோட வேலைக்காரங்களுக்கு வந்து ரொம்ப அதிகாரமா ஆர்டர் குடுப்பாங்க. எப்படின்னா, ஜெய்சே தனக்வாக் ஹர் மஹீனே உன்ஹி சே பதா ஹை. அதாவது ஒவ்வொரு மாதம் சேலரி ஏதோ அவங்க குடுக்குற மாதிரி, அவங்களே வந்து வேலைக்காரவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க. இத இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள் வந்து எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குதுங்கிறத சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க சந்தர்ப். एक प्रसंग हास्य व्यंग्य लेखक गोपाल प्रसाद व्यास रचित मेहमान से भगवान बचाए नाम के पाठ से अवतरित है. இந்த வார்த்தைகள் அதாவது நகைச்சுவை மற்றும் நையாண்டி எழுத்தாளர் கோபால் பிரசாத் வியாஸ் அவர்களால் எழுதப்பட்ட மெஹமான் சே பகவான் பச்சாயே அப்படிங்கிற படத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஜ்கல் மெஹமான் கே ஆனே கி சூச்சனா பாக்கர் ஆங்கோं के सामने अंधेरा छा जाता. இப்பெல்லாம் விருந்தினர்கள் வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் கேட்ட உடனேயே கண்ணுக்கு முன்னாடி இருள் பரவிடுது. அதாவது இருட்டடைஞ்சு போயிருது. ஏன்னா லோக் உன்ஹே ஆனே சே ரோக்னே கா உபாய சோச்தே ஹை. மக்கள் அவங்கள அதாவது விருந்தினர்களை வர்றதுல இருந்து தடுக்கிறதுக்கான வழியை யோசிக்கிறாங்க. ஃபிர் பி இருந்தாலும் பச்பன் கே தோஸ்த் பினா சூச்சனா கே ஆ ஜாதே ஹை. ஃபிர் பி இருந்தாலும் பச்பன் கே தோஸ்த் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பினா சூச்சனா கே ஆ ஜாதே ஹை. சொல்லாம கொள்ளாம வந்துடுறாங்க. ஜப் கா பர்ன லேக்கக் இஸ் பிரகார் கர்த்தே ஹை. அப்போ அந்த ரைட்டர் இந்த மாதிரி வர்ணிக்கிறார். வியாக்கியா விளக்கம் பாருங்க. லேக்கக் கருத்தே ஹை கி குச் லோக் ஐசே ஹை. அந்த ரைட்டர் சொல்றாரு சில பேர் அப்படி இருப்பாங்க. எப்படின்னா கி सपरिवार बिना सूचना से सपरिवार बिना सूचना से आकर बैठते हैं. அந்த ஃபேமிலியோட எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம பினா சூச்சனா சே ஆக்கர் बैठते हैं வந்து உட்கார்ந்துடுறாங்க. ஆத்தே ஹி வந்த உடனே ஹமாரே பச்சோं को நம்மளுடைய குழந்தைங்களை பத்தீச்சா பனா லேங்கே அதாவது சகோதரின் மகன் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. माँ के चरण छूकर नमस्कार करेंगे. அம்மாவோட பாதம் பணிந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவர் நௌகர் பர் அதிகார் தேங்க. வேலைக்காரவங்களுக்கு வேலைக்காரங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. எப்படின்னா கி மானோ ஹர் மஹீனே வெஹி வேதன் தேதே. ஒவ்வொரு மாதமும் அவங்கதான் சேலரி கொடுக்குற மாதிரி. ஐசே மெஹமானோ கா இலாஜ். இந்த மாதிரியான விருந்தாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் அர்த்தாத் சம்பால்னே கி கிரியா அவங்கள சமாளிக்கிற அந்த நடவடிக்கை அந்த விதம் வந்து தர்மபத்தினி கே பாஸ்கி இது வந்து ஒய்ஃப் கிட்டதான் இருக்கு. பகவான் ஹி மெஹமான் சே பச்னே கா மார்க் திகானா ஹை. கடவுள் தான் விருந்தினர்கள் கிட்ட இருந்து காக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த கொடுக்கப்பட்டிருந்த வரிகளோட விளக்கம். மூணாவது கொஸ்டின் பாருங்க. हम भी क्या मनहूस आदमी हैं जो मेहमान से यूं बिकते हैं. ये तो असामाजिकता है. ऐसा आदमी तो समाज में रहने लायक नहीं. இந்த மூணாவது கொஸ்டின்ல ஹம்பி கியா மன்ஹூஸ் ஆத்மி ஹை. நம்ம என்ன ஒரு அமங்கலமான மனிதர்கள். ஜோ மெஹமான் சே யூ பிக்தே ஹை. ஒரு நிமிஷம்.
हम भी क्या मनहूस आदमी हैं जो मेहमान से यूं बिकते हैं. நம்ம எவ்வளவு ஒரு மோசமான மனிதர்கள். நாம வந்து இப்படி விருந்தினர்கள்கிட்ட வந்து விற்கப்படுகிறோம். அதாவது விருந்தினர்கள்கிட்ட மோசமான நடந்துக்கிற நாம எவ்வளவு அஹ், ஒரு ஒரு மோசமான மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ அசாமாஜின் அசாமாஜிக்தாகை. இது வந்து சமுதாயத்தை சாராதது. அதாவது சமுதாயத்திற்கு எதிரானது இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது. ஐசா ஆத்மி தோ சமாஜ்மே ரஹ்னே லாயக் நஹி. இந்த மாதிரியான மனிதர்கள் சமுதாயத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. இது வந்து ரைட்டரே சொல்ற வரிகள் இது. ஏ பிரசங் हास्य व्यंग्य लेकर गोपाल प्रसाद व्यास कृत मेहमान से भगवान बचाए नामक पाठ से लिया गया है. இந்த எழுத்துக்கள் வந்து நகைச்சுவை மற்றும் நையாண்டி எழுத்தாளர் கோபால் பிரசாத் வியாஸ் அவர்களால் எழுதப்பட்ட மெஹமான் சே பகவான் பச்சாயேங்கிற படத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஜ்கல் லோக் மெஹமானோ கே ஆனே சே, இன்னைக்கு உள்ள மக்கள் வந்து விருந்தினர்களை தங்கள் வீட்டிற்கு வர்றதுல இருந்து ரோக்கினே கே மார்க், தடுக்கிறதுக்கான வழியை பற்றி के बारे में लेखक बड़ी दिलचस्पी के साथ ரைட்டர் மனம் தொடும் வகையில் हास्य व्यंग्य விஷயம் लिख ரொம்ப நகைச்சுவையோட நையாண்டியோட விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறார். லேக்கே அந்தமே, அந்த எழுத்தின் கடைசியில லேக்கக்க கத்தன் இஸ் பிரகார், ரைட்டரோட அந்த வார்த்தைகள் வந்து இப்படி இருக்கிறது மேலே சொல்லப்பட்ட மாதிரி. அதற்குரிய விளக்கம் கீழே பாருங்க. வியாக்கியா லேக்கே அந்தமே லேக்கக்கு கல்தேகை, அந்த எழுத்தின் முடிவில் ரைட்டர் சொல்றாரு, எழுத்தாளர் சொல்கிறார் कि यदि लोग मुझे और मेरी पत्नी को कोसेंगे तो, ஒருவேளை மக்கள் என்னை என்னோட மனைவியை வந்து திட்டுறாங்க அப்படின்னா முஜே லோகோங்கோ சம்ஜானா சாகியே, நான் மக்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டும். என்னன்னா कि मैं हर हिजबी इन बातों में आने वाला आसामी नहीं हूं, நான் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வர்ற மனிதனே அல்ல. ஏதோ ஆசாமாஜிக்தாக, இது வந்து நம்மளுடைய சமுதாயம் சாராத ஒரு விஷயம், நம்முடைய சமுதாயத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். ஐசா ஆத்மி தோ, இந்த மாதிரியான மனிதன் சமாஜ்மே ரஹ்னே லாயக் நஹி, சொசைட்டில இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. ஏதோ ஆஜ்கல் கா நகன சித்திரங்கள், இதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு அப்பட்டமான சித்திரம் விளக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சோ இந்த 3 இயர்ஸையும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம்.